எஸ்தரை நடத்த ஒரு மொர்தெகாய் இருந்தாப்புல. மொர்தெகாய்னாலே ஆவியானவருக்கு முன்னடையாளம். அன்னைக்கு எஸ்தரை அழகாக வழி நடத்தினது மொர்தெகாய் தான். இன்னைக்கு எஸ்தர்னா சபையை குறிக்கும், மணவாட்டி சபையை குறிக்கும். எஸ்தர்னா என்னையும் உங்களையும் குறிக்கும். எஸ்தரா என்னையும் உங்களையும் குறிக்கும்னா நம்ம நடத்துகிற ஆவியானவர். அன்னைக்கு மொர்தெகாய், இன்னைக்கு ஆவியானவர். எஸ்தரை அழகாக நடத்தினதே மொர்தெகாய் தான். ராஜாத்தியர்கள் ராணியா இருக்கலாம், வெறும் வாசல்ல ராஜா அரண்மனையில் வாசல்ல உட்கார்ந்துருக்காளனா இருக்கலாம். ஆனால் மொர்தெகாய் ஆவியானவருக்கு முன்னடையாளம். அழகாக நடத்தினான், அழகாக நடத்தினான், அழகாக நடத்தினான். என்னென்ன பேசணும், எப்படி காய் நகர்த்தணும், சூப்பரா சூப்பரா சூப்பரா. வெளித்தனை காட்டிக்கல. எஸ்தர்கிட்ட மட்டும்தான் பேசுறான் மொர்தெகாய். ஆவியானவர் சொல்றத காது உள்ளவன் கேட்க கடவன். காது உள்ளவன் யாரு? காதுள்ளவன் ரட்சிக்கப்பட்டவன். யாரு காதுல? விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். எவருடைய விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க செவிதான் ஆவியான சத்தத்தை கேட்க. எல்லாம் கேட்க முடியாது. ஆவியான பேசிதான் இருக்காரு, எல்லாம் கேட்க முடியாது. யாருடைய செவி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருக்கோ அவங்க மட்டும் லிசன் பண்ண முடியும். அப்போ அவன் பேசிதான் இருக்காரு, யார் தான் கேட்க முடியும்? எஸ்தர் சபையை குறிக்கும், சபை கேட்க முடியும். மொர்தெகாய் வேற யார்ட்டையும் பேசலங்க. நோ நீட் டு ஸ்பீக் வித் அதர்ஸ். மொர்தெகாய் ஆவியானவர் எங்க பேசணும், என்ன சொல்ல அடிக்கணும். இனி ஆவியானவர் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா தெரியுமா? உங்ககிட்ட பேசியே ராஜாவை கரைச்சிடுவார். உன்கிட்ட பேசி ஆமன் தலையை உடைச்சிடுவார். உன்கிட்ட பேசி அவன் செஞ்ச தூக்குமில்ல அவனே தொங்க வைப்பார். உங்ககிட்ட பேசி கையை ஜோரா தட்டி உங்ககிட்ட ஆவியான பேசுறாருனாலே காரியம் இருக்குன்னு அர்த்தம், கிரியை இருக்குன்னு அர்த்தம், நல்ல சம்பவம் இருக்குன்னு அர்த்தம்.